Hi students, in this session we will be dealing with the free body diagram. Free body diagram is a simple tool to analyze the motion of the object using Newton's laws. We are dealing with Newton's laws, and in Newton's laws, to study an object we need an important tool which is called the free body diagram. தமிழில் தனித்த விசை படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணி அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் வரையணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்கில் பார்க்குறோம். தி ஃபாலோயிங் சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோட் ஃபார் டெவலப்பிங் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபஸ்ட்டு, ஐ நீட் டு ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, ஐ நீட் டு ரெப்ரசன்ட் தி ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வாட் ஆர் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, அந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு பாயிண்ட்டை அசீவ் பண்ணிக்கணும், ஒரு புள்ளியாக எடுத்துக்கணும். அதை வச்சு தான் நம்ம அந்த டயக்ராமை வரைய போகிறோம். அண்ட் தேர்ட் திங் இஸ் ட்ரா தி வெக்டார்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் வெக்டார்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு டூல்னு பார்த்துருக்குறோம். இது நியூட்டன்ஸ் லாஸ் நான் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது வரைகிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று, ஐடென்டிஃபை தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட், ரெப்ரசன்ட் தி ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். மூணாவது, draw the vectors representing the forces acting on the object. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைகிறப்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட்னா அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் கன்சிடர் பண்ணணுமே தவிர அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை தி ஆப்ஜெக்ட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாம். அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. Example 3.1. A book of mass m is rest on the table. What are the forces acting on the book? What are the forces exerted by the book? Draw the free body diagram for the book. ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு புக் இருக்குது, அதனுடைய மாஸ் எம்னு கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் அட் ரெஸ்ட் ஆன் தி டேபிள். இப்போ அந்த புக் மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறான். அந்த புக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்ன, அடுத்து அந்த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக், அந்த புக் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் என்ன, அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ரைட். இப்போ அந்த சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ தெர் ஆர் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். இப்போ இதை தான் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. புக் டேபிள் மேலே இருக்குது. அந்த புக்கு மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் த புக். அந்த புக் மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டாவது, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுற விதத்தில் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள் ஆன் தி புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட். ஸோ அந்த புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா there are 2 forces acting on the book. ஒன்று டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அப்பர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் அல்லது நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறான். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு ரூல்ஸ் என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த புக்கை அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாம் வெக்டார்ஸை வச்சு, அந்த ஆரோஸை வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எம்ஜினும், அப்போ டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற நார்மல் கான்டாக்டட் ஃபோர்ஸை என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இதில் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பான். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, the magnitudes of the normal force and the gravitational force are same. The lengths of both these vectors are also same. நார்மலாகவே ஃபிசிக்ஸில் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறப்ப மேக்னிடியூடை பொறுத்து ஏரோவோட லென்த்து மாறும். ஏரோ நீளமாக இருக்குன்னா மேக்னிடியூட் அளவு வந்து அதிகம்னு அர்த்தம், ஏரோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா கம்மின்னு அர்த்தம். இப்போ இந்த டயக்ராமில் 2 ஏரோவுமே ஒரே லென்த்துக்கு வரைஞ்சிருக்கிறான். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ரைட். ஸோ ஃபஸ்ட் அவங்க கேட்டது ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ரெண்டாவது, புக் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறான். இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவிங்க நம்ம கொண்டு வரோம். 2 ஃபோர்ஸ் அந்த புக் எக்ஸர்ட் பண்ணது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரெண்டுமே ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ், அதாவது அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு இதை ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, தி புக் எக்ஸர்ட்ஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எம்ஜி ஆன் த எர்த் விச் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். எர்த்து வந்து புக்கு மேலே கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த புக் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு ஃபோர்ஸு. இன்னொன்று, த புக் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு நார்மல் ஃபோர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி டேபிள். டேபிளோட சர்ஃபேஸில் ஒரு நார்மல் ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது புக் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய 2 ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருவோம். இதில் நோட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் நெவர் ஆக்ட் ஆன் தி சேம் பாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நார்மலாக எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும்
ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸுமே தே நெவர் ஆக்ட் ஆன் தி சேம் பாடி. இப்போ புக்கு வந்து டேபிள் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், டேபிள் தான் புக் மேலே அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும். ரெண்டு ஒரே ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். மூணாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த புக் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மேலே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிறோம்ல, இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ எக்ஸாம்பிள் 3.1 என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே queries தான் நம்ம பார்த்து முடிக்கிறோம். Example 3.2. If two objects of masses 2.5 kg and 100 kg experience the same force 5 Newton, what is the acceleration experienced by each of them? இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். நியூட்டன்ஸ் லாஸ் பற்றின ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். தேர் ஆர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாசஸ். ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் 2.5 கிலோகிராம், இன்னொரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் நிறை வந்து 100 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அது ரெண்டு மேலேயுமே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சேம் ஃபோர்ஸ் விச் இஸ் 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், வாட் வில் பி இட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்ட்டிக்கல் வந்தீங்கன்னா ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா in magnitude form, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா force is the rate of change of momentum. அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுற ஈக்குவேஷன் இதுதான், F is equal to ma. இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 2.5 கிலோகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா F equal to ma, அப்போ A equal to F by m அப்படின்னு ஆகிடும். ரைட், ஸோ A is equal to F by m. ஃபோர்ஸோட வேல்யூ 5, மாஸோட வேல்யூ 2.5 நமக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷனுக்கு வரலாம் அப்படின்னா 5 by 2.5 is equal to 2. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஆக்சலரேஷன் இவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே இது ஃபார் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 100 கிலோகிராம் ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான், A equal to F by m. இங்கே ஃபோர்ஸ் அதே தான், பட் மாஸ் டிஃபர்ஸ். மாஸ் வந்து இங்கே 100. அப்போ அதை கால்குலேட் பண்ணணும்னா 5 by 100 எவ்வளோனா 0.05 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மாஸ் அதிகமாச்சுன்னா ஆக்சலரேஷனுடைய வேல்யூ கம்மியாகுது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை தான் அடுத்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த நோட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஈவன் தோ தி ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் போத் தி ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் த சேம், ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஈச் ஆப்ஜெக்ட் டிஃபர்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ஒன்றா இருந்தாலுமே ஆக்சலரேஷன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன், ஆக்சலரேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஆக்சலரேஷனும் மாஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஏன்னா A equal to F by m. ஃபார் த சேம் ஃபோர்ஸ், இப்போ ஒரே ஃபோர்ஸாக இருந்தாலுமே ஹெவியர் மாஸ் வந்துட்டு கம்மியான ஆக்சலரேஷன் இருக்கும், லைட்டர் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிரேட்டர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்பிள் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். when an apple falls it experiences earth's gravitational force. அப்போ ஆப்பிள் எர்த்தோட கிராவிட்டினால கீழே விழுகுது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் எக்ஸர்ட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் எர்த். எர்த்து என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸ் ஆப்பிளும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ ரெண்டுக்குமே ஒரே ஃபோர்ஸ் தான், ஆனால் ஆக்சலரேஷன் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் இங்கே பார்க்குறோம். ஈவன் தோ போத் தி ஆப்பிள் அண்ட் எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் ஃபோர்ஸ், தேர் ஆக்சலரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். தி மாஸ் ஆஃப் எர்த் இஸ் எனார்மஸ் கம்பேர்ட் டு தட் ஆஃப் ஆப்பிள். நம்ம ஒன்றுமே பார்த்த மாதிரி ஆக்சலரேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸுக்கு இன்வர்ஸாக டிபெண்ட் ஆகிருக்கு. மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ஆப்பிளை பொறுத்தவரையும் ஆப்பிளுக்கு கம்மி மாஸ் அதிக ஆக்சலரேஷன், எர்த்துக்கு அதிக மாஸ் கம்மி ஆக்சலரேஷன். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எர்த்தோடைய ஆக்சலரேஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, மாஸ் அதிகம். ஆனால் ஆப்பிளோட ஆக்சலரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா மாஸ் கம்மி ஆக்சலரேஷன் அதிகம் ஃபார் த சேம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் 3.3. Which is the greatest force among the three forces F1 vector, F2 vector, F3 vector shown below அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது இந்த டயக்ராமில் 3 ஃபோர்ஸ் வெக்டார்ஸ் நம்ம கொடுக்குறான். ஒன்று F1 வெக்டார், இன்னொன்று F2 வெக்டார், இன்னொன்று F3 வெக்டார். இதில் எது கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறான். நம்ம ஏற்கனவே வெக்டார் கான்செப்டில் படிச்சிருப்போம். ஒரு வெக்டார் அப்படிங்கிறப்ப இட் ஹாஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதை நம்ம ஆரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப அதிக மேக்னிடியூட் இருக்கிற வெக்டாரை நீளமான ஆரோ வச்சு, லென்த்தான ஆரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னிடியூட் கம்மினா சின்ன ஆரோவை யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுதான் இங்கே சொல்யூஷன்லையும் பார்க்குறோம். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார் இஸ் ரெப்ரசென்டட் பை தி லென்த் ஆஃப் தி வெக்டார். இப்போ இந்த 3 ஆரோ மார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எதனுடைய லென்த் அதிகம்னா F1 தான் அதிகம். அப்போ F1ஓட லென்த் அதிகம்னா அதனுடைய மேக்னிடியூட் அதிகம். சிமிலர்லி F2, F3 அப்படியே பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா F1 தான் கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ், F2 அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், F3 இருக்கிறதுலேயே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். எக்ஸாம்பிள் 3.4. அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு a mango hanging from a tree. மாஸ் ஆஃப் த மேங்கோ இஸ் 400 கிராம் கொடுத்துருக்குறான். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க.
ஒரு மேங்கோ மரத்தில் தொங்கிட்டு இருக்குது. அதில் நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுங்கள். மேங்கோட மாஸ் வந்து 400 கிராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறான். ரைட், இப்போ இதுக்கு நியூட்டன்ஸில் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைகிறது, என்னெல்லாம் ஃபோர்ஸ் மேங்கோ மேலே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா, பிஃபோர் அப்ளைங் நியூட்டன்ஸ் லா, இதில் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் சில விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சூட்டபிள் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னங்கன்னு நமக்கு தெரியும். நார்மலாக நம்ம எர்த்தை தான் அந்த இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக எடுத்துக்குவோம். ஒரு ஆக்சஸ் சிஸ்டம் வேணும், எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ் வேணும். இங்கே எர்த் இஸ் மை சிஸ்டம். அடுத்து ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச் நியூட்டன்ஸ் லாஸ் நீட் டு பி அப்ளைட். இங்கே நமக்கு சிஸ்டம்ங்கிறது அந்த மேங்கோ தான், அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த சிஸ்டம் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ட்ரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம். அதுக்கப்புறமா தான் அப்ளை நியூட்டன் செகண்ட் லான்னு கொடுத்துருப்பான். இப்போது ஆக்சலரேஷன் இஸ் கிவன்னா ஃபோர்ஸ் கேன் பி கால்குலேட்டட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் வேணும் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ரைட், இப்போ இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாங்காய் இங்கே இருக்குது மரத்தில் அப்படின்னா அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு தி வெயிட் ஆஃப் தி மேங்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், எப்போவுமே எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் அதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகும். வெயிட் எதனால் உண்டாகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்பர் டைரக்ஷனில் அந்த மாங்காய் வந்துட்டு காம்பில் கனெக்ட் ஆகிருக்கும்ல, அதை ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் அஸ்யூம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னாலே அங்கே இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் டென்ஷனல் ஃபோர்ஸ். ரைட், ஸோ மேங்கோவை பொறுத்த வரையும் there are two forces acting on it. டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜிங்கிற ஃபோர்ஸும் அப்பர் டைரக்ஷனில் டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் கண்டுபிடிக்க போகிறோம். நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த இனர்ஷியல் சிஸ்டம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மேங்கோ ஆர், இப்போ தான் சொன்னேன். மாங்காய் மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் த மேங்கோ ஆக்டிங் டவுன்வர்டுன்னு கொடுத்துருப்பான். அந்த மேங்கோ மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டாவது ஃபோர்ஸ் என்னன்னா டென்ஷன் இந்த கார்டு அட்டாச் டு தி மேங்கோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகுது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று டென்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மேங்கோவை ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். அது மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்பர் டைரக்ஷனில் டி டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் எஃப்ஜி வெக்டரை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா எம்ஜி இன்ட்டு மைனஸ் ஜே கேப்னு சொல்கிறோம். இந்த மைனஸ் ஜே கேப் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் ஜே கேப். அப்போ மைனஸ் ஜே கேப்புங்கிறது என்னென்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறனால மைனஸ் ஜே கேப் தான் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ எஃப்ஜி ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு மைனஸ் ஜே கேப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே கேப். இதில் எம்ஜிங்கிறது மேக்னிடியூடாக இருக்கும், மைனஸ் ஜே கேப்புங்கிறது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதே மாதிரி டென்ஷனல் ஃபோர்ஸை நான் வெக்டர் ஃபார்மில் எழுதுனா டென்ஷனல் ஃபோர்ஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஜே கேப். ஏன் ஜே கேப் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா அது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ரைட், ஸோ 2 ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகுது. அந்த 2 ஃபோர்ஸையும் வெக்டர் நோட்டேஷனில் எழுதுறேன். ஒன்று மைனஸ் ஜே கேப்னு நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இன்னொன்று ப்ளஸ் ஜே கேப்னு நான் யூஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த மேங்கோ மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வேணும்னா எஃப் நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல், நெட் ஃபோர்ஸ்னா டோட்டல் ஃபோர்ஸ் எஃப்ஜி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார். எஃப்ஜியோட வேல்யூ தெரியும், மைனஸ் எம்ஜி ஜே கேப். டியோட வேல்யூ டி ஜே கேப்னு தெரியும். ரெண்டுலையும் ஜே கேப் காமன். அப்போ டி மைனஸ் எம்ஜி இன்ட்டு ஜே கேப். அப்போ நெட் ஃபோர்ஸ் இது தான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல மேங்கோ வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அது இன்னும் கீழே விழலை, மரத்துலேயே தான் இருக்குது. ரைட், ஸோ when it is at rest the acceleration a vector is equal to 0. அப்போ a vector 0னா நெட் ஃபோர்ஸ் 0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? ரைட், மறுபடியும் சொல்கிறேன். மேங்கோ வந்து எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குன்னா acceleration is equal to 0. அப்போ acceleration 0னா நெட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா இந்த வேல்யூ டி மைனஸ் எம்ஜி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் சொல்லலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஸோ எஃப் நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 0, which implies t minus mg into j cap is equal to 0. இதுதான் நெட் ஃபோர்ஸோட வேல்யூ. அது 0ன்னு சொல்கிறேன் ஏன்னா acceleration 0, நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ இதை கம்பேர் பண்ணனா மேக்னிடியூடுக்கு மட்டும் நான் கம்பேர் பண்ணனா t minus mg is equal to 0ன்னு சொல்லலாமா? ரைட், if t minus mg is equal to 0 இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப t is equal to mgன்னு வந்துடுது. அப்போ மாஸ் ஆஃப் தி மேங்கோ எம் வந்து 400 கிராம்னும் எர்த்தோடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னும் கொடுத்துருக்குறான். ரைட், இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. அப்போ 400 கிராம் நீங்கள் கிலோகிராமுக்கு மாற்றினீங்கன்னா 0.4 கிலோகிராம் மாறிடும்.
ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 3.92 நியூட்டன் கிடைக்குது. ரைட். அப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மேங்கோ இருக்குது மரத்தில், அதுக்கு நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணுறோம். அதில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதனுடைய வெயிட் டியூ டு கிராவிட்டி mg, இன்னொன்று டென்ஷன். அதை வச்சு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமாக 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறனால மைனஸ் ஜே கேப் எடுத்துக்கிறேன், டென்ஷனல் ஃபோர்ஸ் அப்போ டைரக்ஷனில் இருக்கிறனால ப்ளஸ் ஜே கேப் எடுத்துக்கிறேன். டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆக்சலரேஷன் 0ங்கிறனால நெட் ஃபோர்ஸ் 0, அதை ஈக்குவேட் பண்ணோன்னா எனக்கு T ஈக்குவல் டு mgன்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன்னா, டென்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு mg அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர்றேன். அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் 3.5. A person rides a bike with a constant velocity v vector with respect to the ground, and another biker accelerates with acceleration a vector with respect to the ground. Who can apply Newton's second law with respect to a stationary observer on the ground? அதாவது ப்ராப்ளம் கொஞ்சம் அவங்க இந்த இனர்ஷியா கான்செப்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்குவோம். ரைட். ஒரு 2 பைக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பைக்கர் வந்து ஹீ இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இன்னொரு பைக்கர் வந்து இஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டுன்னு சொல்கிறான். இப்போ இந்த 2 பேரில் நான் யாருக்கு நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறான். ரைட். இதில் சொல்யூஷனில் பாருங்கள், செகண்ட் பைக்கர் கேனாட் அப்ளை நியூட்டன் செகண்ட் லான்னு கொடுத்துருப்பான். பிகாஸ் இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த எர்த். பாருங்கள், நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் எல்லாமே இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் தான் அப்ளை பண்ணுவோம், நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் அப்ளை பண்ண முடியாது. இனர்ஷியல் ஃப்ரேம்னா ஆக்சலரேஷன் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல செகண்ட் பைக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் கிடையாது. ஹீ இஸ் நாட் இன் அன் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லியிருப்பான். அப்போ அவரால் நியூட்டன் செகண்ட் லாவை, நியூட்டன்ஸ் லாஸ் ஜென்ரலாக அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பைக்கர் வந்து he can apply Newton's second law because he is moving at constant velocity with respect to the earth. அவர் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறோம். ரைட். ஸோ இனர்ஷியல் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் கான்செப்டை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சோன்னா இது பெரிய டவுட்டாக இருக்காது. ஜென்ரலாக பாருங்கள், இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் தான் நான் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ண முடியும், நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் பைக்கர் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறாரு, ஏன்னா அது ஆக்சலரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பைக்கர் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறாரு, ஏன்னா அது ஆக்சலரேட் ஆகலை. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பைக்கர் நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியும், ரெண்டாவது ஆள் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் 3.6. The position vector of a particle is given by r vector is equal to 3t I cap plus 5t square j cap plus 7k cap. Find the direction in which the particle experiences a net force ன்னு கொடுத்துருப்பான். ஜென்ரலாக பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னா என்னென்னா, இட் ரெப்ரசன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் வெக்டரை கொடுத்துருக்குறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் அஃப்கோர்ஸ். ஓகே. அண்ட் ஐ கேப், ஜே கேப், கே கேப்லாம் அந்த எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் டைரக்ஷன்ஸை பாயிண்ட் பண்ணது அப்படிங்க நமக்கு தெரியும். ஸோ பொசிஷன் வெக்டர் கொடுத்தாச்சு, ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் தெரியும். அந்த பார்ட்டிக்கல் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பான். ரைட். ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ மாஸ் வேணும், ஆக்சலரேஷன் வேணும். ரைட். டைரக்ஷன் வந்துட்டு வேணும்னா ஜஸ்ட் ஆக்சலரேஷன் இருந்தாலே எனக்கு போதும் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் எனக்கு வேணும்னா வெலாசிட்டி எனக்கு வேணும், ஏன்னா ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. ரைட். இங்கே கொடுத்துருப்பான் ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. ரைட். அப்போது ஆக்சலரேஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம், அதுதான் இங்கே பண்ணியிருப்பான். இந்த பொசிஷன்ல இருந்து வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான். வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைடட் பை dt. ரைட். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் தான், dr பை dt தான் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3t i cap. t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ மீதி என்ன இருக்கும், 3 i cap. அதுதான் இங்கே போட்டிருப்பான். ரைட். இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே அப்ளை பண்ணி 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ மீதி 3 i cap இருக்கும். ப்ளஸ் இங்கே 5t ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t. இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போது 2t இருக்கும், ப்ளஸ் 5 வேறு இருக்கும். அப்போ 2 × 5 எவ்வளோ, 10. அப்போ 10t j cap எனக்கு இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருப்பான். அண்ட் மூணாவது 7 இஸ் அ கான்ஸ்டன்ட். அது t-யை வச்சு மாற போகிறது இல்லை. கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 0 தான் வரும். ரைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மீதி உள்ள டேர்ம் 3 i cap. t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t, அதை 5ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10t, மீதி j cap இருக்கும். அப்போது வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ஐ கேன் ஃபைண்ட் ஆக்சலரேஷன். a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு v வெக்டார் டிவைடட் பை dt அப்படிங்கிறத பார்க்குறோம், அல்லது d ஸ்கொயர் r வெக்டார் டிவைடட் பை dt ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட். இப்போ வெலாசிட்டி இந்த வேல்யூ நமக்கு தெரியுது, அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ரைட்.
இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3i cap 3ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ 0 ஆகிடும். மீதி 10t இருக்குது. 10tயில் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 எனக்கு, அப்போ ஜஸ்ட் 10j cap மட்டும் இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா 10j cap அப்படின்னு முடிஞ்சிடும். ரைட். இந்த j capங்கிறது என்ன? இட் இஸ் தி யூனிட் வெக்டர் பாயிண்டிங் y டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். இப்போ y டைரக்ஷனில் தான் எனக்கு ஆக்சலரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ தி பார்ட்டிகல் ஹேஸ் ஆக்சலரேஷன் ஒன்லி அலாங் பாசிட்டிவ் y டைரக்ஷன், ஏன்னா ப்ளஸ் j cap. ரைட். ஆக்சலரேஷன் y டைரக்ஷனில் இருக்குன்னா ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு ma வெக்டர் தானே. அப்போ a வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் யார் இருக்க போகிறா? F வெக்டர் இருக்கும். ரைட். அப்போ பார்ட்டிகல் வந்துட்டு y டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபோர்ஸும் y டைரக்ஷனில் தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, நெட் ஃபோர்ஸ் மஸ்ட் ஆல்சோ ஆக்ட் அலாங் பாசிட்டிவ் y டைரக்ஷன். இது போக மற்ற டைரக்ஷன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே காம்பனன்ட் கிடையாது, இங்கே ஐ கேப்போ கே கேப்போ கிடையாது. அப்போ ஒய் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன்லையோ ஜெட் டைரக்ஷன்லையோ பார்ட்டிகல் மேலே எந்த ஃபோர்ஸும் இருக்காது. அதையும் இங்கே கொடுத்துருப்பான். தெர் ஆர் நோ நெட் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆர் ஜெட் டைரக்ஷன், ஏன்னா ஜே கேப் மட்டும்தான் இருக்குது. ஜே கேப்ங்கிறது ஒய் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Example 3.7. Consider a bob attached to a string hanging from a stand. It oscillates as shown in the figure. First, A. Identify the forces that act on the bob. What is the acceleration experienced by the bob அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்குறான். அதாவது ஒரு பாப் தான், ஒரு ஊசல் குண்டு. இட்ஸ் அ சிம்பிள் பெண்டுலம். ஒரு பாப் வந்து இட் இஸ் அட்டாச் டு அ ஸ்ட்ரிங். அது ஆசிலேட் ஆகிறப்ப அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஐடென்டிஃபை தி ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஆன் தி பாப். வாட் இஸ் தி ஆக்சலரேஷன்? செகண்ட், வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி பாப்? இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறான். ஓகே, ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் போகலாம். இந்த பாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட்னாலே அது மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அதுதான் அதனுடைய வெயிட்டுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன் கிவன் பை mg. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். 2 forces act on the bob. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டாவது ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் T exerted by the string on the bob whose position determines the direction of T அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ரைட். இது இங்கே கவனிச்சு பார்க்கலாம். ஃபார் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் தி பாப் என்னெல்லாம் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக mg இருக்கும், அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் விச் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கிராவிட்டி. இன்னொன்று டென்ஷன். இந்த டென்ஷனோட டைரக்ஷன் மட்டும் எனக்கு டிஃபர் ஆகும், ஏன்னா ஃபார் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இட் வில் டிஃபர். ரைட். இப்போ இந்த 2 ஃபோர்ஸஸையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரைட். இந்த பாப் வந்து இட் இஸ் மூவிங் இன் சர்க்குலர் ஆர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்க்குலர் பாத் கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறதுனால அதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். இது போக ஒரு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஏரியாஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். ரைட். இப்போ பாயிண்ட் A, B, C 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட் ஏலையும் சிலையும் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு எனக்கு வரும். இட் கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்டர்லின்னு சொல்லியிருப்பான். கொஞ்சம் நேரம் ஓய்வுக்கு வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல போனால் நின்று திரும்பி மறுபடியும் இங்கே வரும், இங்கேயும் நின்று திரும்பி இப்படி வரும். ரைட். ஸோ அந்த A அண்ட் C பாயிண்ட்ஸில் மொமெண்டரி ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg இட் கேன் பி ரிசால்வ் இன்டு 2 காம்பனன்ட்ஸ், mg cos theta and mg sin theta. அதுதான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருப்பான். ரைட். ஸோ A, B, C அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். பிங்கிற பாயிண்டில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் mg, அப்போர்ட் டைரக்ஷனில் T. இங்கே T அதிகமாக இருக்குது. அதே இது இந்த A அண்ட் C பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டை வந்து 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம், mg cos theta and mg sin theta. இந்த cos theta காம்பனண்ட் T-யை பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ மீதி இருக்கிறது mg sin theta மட்டும்தான். அப்போ இந்த டைரக்ஷனில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருப்பான். ரைட். மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த A பாயிண்ட்டையோ அல்லது C பாயிண்ட்டையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். வெயிட்டை வந்து 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஒன்று mg sin theta, இன்னொன்று mg cos theta. T-யும் mg cos theta எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். மீதி இருக்கிறது mg sin theta மட்டும்தான். அதனால தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதே இது இந்த பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் mg, அப்போர்ட் டைரக்ஷனில் T. mgயை விட T அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பாப் வந்து இந்த இடத்துல இருக்க முடியுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ ப்ராப்ளமில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இந்த பாபில் எப்படி ஆசிலேட் ஆகுது, என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை இங்கே நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அட் பாயிண்ட்ஸ் A and C டென்ஷன் T is equal to mg cos theta. ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, C எடுத்துக்கிட்டாலும் சரி, T-யும் mg cos theta பேலன்ஸ் ஆகிடும், தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அட் ஆல் அதர் பாயிண்ட்ஸ், மற்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது.
இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜியோட டி எப்போவுமே அதிகமாக இருக்குது, அதனால தான் அந்த பாபால் அந்த இடத்துல இருக்க முடியுது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். At point B, the resultant force acts upward along the string. இங்கே கொடுத்துருப்பாங்க at all other points tension T is greater than mg cos theta, right? ஸோ இந்த ஆசிலேஷனில் எந்தெந்த பாயிண்ட்ஸில் என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். Example 3.8. The velocity of a particle moving in a plane is given by the following diagram. Find out the direction of force acting on the particle. ரைட், இந்த டயக்ராமில் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறான். அதனுடைய வெலாசிட்டிஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ஸ் ஆரோ மார்க்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறான் ஃபார் டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் கோர்ஸ். ரைட், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்ட்டிகல் எந்த டைரக்ஷனில் போகுது, அதனுடைய ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறான். ரைட், ஃபார் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் t = 0, t = 1, t = 2 அண்ட் t = 3 செகண்ட்ஸ் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறான். எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற வெலாசிட்டியை இந்த ஹரிசாண்டல் ஆரோஸால் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒய் டைரக்ஷனில் இருக்கிற வெலாசிட்டிஸை இந்த வெர்டிக்கல் ஆரோஸால் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறான். இந்த ஆரோ மார்க்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கிற ஆரோஸ் எல்லாமே இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, எல்லா ஆரோஸுமே ரைட், இந்த ஹரிசாண்டல் ஆரோஸ் எல்லாமே தே ஆர் ஆஃப் ஈக்குவல் சைஸஸ். அப்போ ஈக்குவல் சைஸ்னா ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வெலாசிட்டி மாறலை. வெலாசிட்டி மாறலன்னா ஆக்சலரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். பாருங்கள், ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸில் இந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாமே தே ஆர் ஆஃப் தி சேம் லென்த். அப்போ மேக்னிடியூட் மாறல, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்சலரேஷன் 0. அதே இது வெர்டிக்கல் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரோஸோட சைஸ் மாறுது. அப்போது வெலாசிட்டி போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தேர் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி மாறுச்சுன்னா அல்லது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆக்சலரேஷன்னு சொல்கிறோம். ரைட், ஸோ when the velocity changes that is called acceleration. இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் வெலாசிட்டி மாறல, ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0னா ஃபோர்ஸ் F = ma அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸும் என்ன தான் எனக்கு 0 தான். அதே இது ஒய் டைரக்ஷனில் வெலாசிட்டி மாறுது, அப்போ ஆக்சலரேஷன் எனக்கு இருக்குது. ஆக்சலரேஷன் இருந்தாலே ஃபோர்ஸ் இருக்குது. ரைட், ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிடையாது, ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் எனக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே கீழே பார்க்க போகிறோம். ரைட், in solution part the velocity of the particle in general is given as v vector is equal to vxi cap plus vyj cap plus vz into k cap. இந்த கன்க்ளூஷன் நம்ம நார்மல் ஜென்ரலாக எப்போவுமே. ரைட், இப்போ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா when time increases from t = 0 to t = 3 second length of the vector in y direction is changing. y directionல velocity மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. velocity changes with respect to time na then there must be acceleration. velocity மாறுச்சுனாலே அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர்றோம். அப்போ ஆக்சலரேஷன் இருக்குன்னா பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் இன் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆக்சலரேஷன் இருந்ததுனாலே அங்கே ஃபோர்ஸும் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். அதே இது எக்ஸ் டைரக்ஷனில் அது மாறுறது கிடையாது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் 0, அதனால் ஃபோர்ஸும் 0 அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமுடைய கன்க்ளூஷனில் நம்ம பார்க்குறோம். Example 3.9. Apply Newton's second law for an object at rest on earth and analyze the result. Problem ரொம்ப சிம்பிள். எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது மூவ் ஆகாத ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கு நியூட்டன்ஸ் லாஸை அப்ளை பண்ணுங்கள், செகண்ட் லா அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட், இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ள போகிறோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த். எர்த்தை வந்து ஒரு இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two forces that act on the object. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, அது மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா there are two forces. One is always the force due to gravity which is equal to the weight of the object. அதுதான் நம்ம mg அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஸோ கிராவிட்டினால உண்டாகிற ஃபோர்ஸ் mg. இந்த பால் அல்லது ஆப்ஜெக்ட் எர்த்து மேலே கொடுக்குற ஃபோர்ஸ்னால எர்த்து இது மேலே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும், அதுதான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த நார்மல் ஃபோர்ஸ் அதை n அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ரைட், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இங்கே கொடுத்துருப்பான். there are two forces acting on the object. One of the forces the gravity acting downward, negative y directionல gravity act ஆகுது, gravitational force actually. ரெண்டாவது ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ் exerted by the surface of earth acting upward. It is along the positive y direction. இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வச்சு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம சொல்கிறோம். ரைட், இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும், அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வெக்டர் நோட்டேஷனில் கொடுக்கும். ரைட்,
இப்போ அந்த ஆப்ஜெக்டை பாயிண்டாக எடுத்துக்கிறோம். டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்போர்ட் டைரக்ஷனில் எர்த்து கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரைட், இப்போ அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூஸ் இன் வெக்டர் ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஃப்ஜி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே கேப். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், எஃப்ஜி இட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி நமக்கு தெரியும். இது டவுன்வர்ட் டைரக்ஷனுங்கிறது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸை மைனஸ் ஜே கேப் வச்சு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரைட், ஸோ எஃப்ஜி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே கேப். அதே இது என் கேப், என் வெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஃபோர்ஸை என் இன்ட்டு ஜே கேப்னு சொல்கிறோம். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அப்போ வெறும் ஜே கேப். ரைட், ஸோ ரெண்டு ஃபோர்ஸையும் வெக்டார் நோட்டேஷனில் எழுதிடுறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே கேப் ப்ளஸ் என் இன்ட்டு ஜே கேப் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். நெட் ஃபோர்ஸுங்கிறது டோட்டல் ஃபோர்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம், அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரைட், அப்போ ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ரைட், இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, இட் இஸ் நாட் மூவிங் அட் ஆல். ரைட், ஸோ இட் இஸ் அட் ரெஸ்ட்னா தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஜீரோனா நியூட்டன் செகண்ட் லா படி எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டார் ஜீரோனா எனக்கு எஃப் நெட் வெக்டர் என்ன ஆகிடும், எனக்கு ஜீரோ ஆகிடும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ரைட், ஸோ சின்ஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் ஆஃப் வேல்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஜீரோ, அப்போ அதை தான் இங்கே எழுதியிருப்பான். மைனஸ் எம்ஜி இன்ட்டு என், ஜே கேப் காமனாக எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஜீரோ. ரைட், சரி, இப்போ இது ஜீரோக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அந்த ஜே கேப்பை ட்ராப் பண்ணிடுறேன், வெறும் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறோம், அல்லது காம்பனன்ஸை மட்டும் கம்பேர் பண்ணோம்னா மைனஸ் எம்ஜி ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், இந்த மைனஸ் எம்ஜி அந்த சைடு வந்துச்சுன்னா என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிறத கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நார்மல் ஃபோர்ஸு வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பான். ஃபார் அன் ஆப்ஜெக்ட் at rest, the magnitude of normal force is exactly equal to the magnitude of gravity. நார்மலாகவே எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஆப்ஜெக்ட்டு எர்த் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் எர்த் அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ரைட், அந்த கன்க்ளூஷனை தான் நம்ம இந்த ப்ராப்ளம் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 3.10. A particle of mass 2 kg experiences two forces, F1 vector is equal to so much and F2 vector is equal to so much. What is the acceleration of the particle அப்படிங்கிறது கொஸ்டின். ரைட், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது பார்ட்டிகல் இருக்குது, அதனுடைய மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒன்று F1 வெக்டர், இன்னொன்று F2 வெக்டர். இப்போ வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபோர்ஸ் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்லி we can calculate acceleration. ஆனால் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லை, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ when we move on to the solution part, நியூட்டன் செகண்ட் லா படி F net is equal to m into a vector. ரைட், டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எஃப் நெட் வெக்டார் என்னவா இருக்கும்னா ரெண்டு ஃபோர்ஸ் வெக்டார்ஸுடைய அடிஷனாக இருக்கும். அப்போ எஃப் நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ரைட், அண்ட் இந்த ஈக்குவேஷன் படி ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் வெக்டார் டிவைடட் பை எம். ரைட், ரைட், இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா எஃப் நெட் வெக்டார் தேவை. எஃப் நெட்டுங்கிறது இந்த ரெண்டு வெக்டர்ஸுடைய அடிஷன். அப்போ சிம்பிளாக நான் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐ கேப் ஆட் பண்ணிக்கணும், ஜே கேப் ஆட் பண்ணிக்கணும், கே கேப் ஆட் பண்ணிக்கணும். அப்போ சைமில்டேனியஸாக ஆட் பண்ணனா இந்த ஈக்குவேஷன் எனக்கு வரும். 5 + 3 ஐ கேப், 8 - 4 ஜே கேப், 7 + 3 கே கேப்னு வந்துடும். அப்போ எஃப் நெட் அல்லது நெட் ஃபோர்ஸுடைய வேல்யூ இவ்வளோ அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். ரைட், அப்போ நெட் ஃபோர்ஸ் தெரிஞ்சதுன்னா ஆக்சலரேஷன் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் டிவைடட் பை எம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எம்மால் டிவைட் பண்ணும். எம்மோட வேல்யூ எவ்வளோ, 2ன்னு கொடுத்துருக்குறான். அப்போ இந்த 8 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 10 கே கேப்ங்கிற ஈக்குவேஷனை நான் 2வால் டிவைட் பண்ணுறேன். இப்போ 2வால் டிவைட் பண்ணுறப்ப 8/2 எவ்வளோ, 4 ஐ கேப், 4/2 2 ஜே கேப், 10/2 5 கே கேப்னு வந்துடும். ரைட், ஸோ த ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள். ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒரு மாஸ் மேலே ஆக்ட் ஆகுது, அதனுடைய ஆக்சலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம் போட்டு சால்வ் பண்ணோம்னா ஆக்சலரேஷனுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். Example 3.11. Identify the forces acting on blocks A, B and C shown in the figure. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒரு டேபிள் இருக்குது, அதில் 3 புக்ஸை ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 3 பிளாக்ஸ் ஆக்சுவலி, A, B and C. ரைட், இப்போ இந்த ஒவ்வொரு பிளாக் மேலேயும் என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு ஏங்கிற பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா ஜென்ரலாகவே எல்லா பிளாக் மேலேயும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் எர்த்துடைய கிராவிட்டி ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அதுதான் அந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எல்லா பிளாக் மேலேயும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. ரைட்,
அது போக உதாரணத்துக்கு பிளாக் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே பிளாக் பி இருக்குது. ஏங்கிற பிளாக்கு பி மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், பி வந்து ஏ மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், ரைட்? அப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்லேருந்து பியும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்க போகுது. அதே இது பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும் 1 ப்ளஸ் ஏ மேலே இருக்குல்ல அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் பி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். கீழே இருக்கிற சி அப்பர் டைரக்ஷனில் ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், ரைட்? அப்போ பிங்கிற இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற பிங்கிற பிளாக் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், கீழே இருக்கிற டேபிள் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இது போக அதனுடைய வெயிட் இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் ஏ. பிளாக் ஏ மேலே இருக்குது, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. பிளாக் ஏ எடுத்துக்கிட்டோம்னா 2 ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது. ஒன் இஸ் தி டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த், அதை எம்ஏஜின்னு கொடுக்குறான். ஜென்ரலி எம்ஜி, ஏங்கிறது மாஸ் ஆஃப் தி பிளாக் ஏ அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ரெண்டாவது அப்பர் நார்மல் ஃபோர்ஸ் என்பி எக்ஸர்டட் பை த பிளாக் பி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? கீழே இருக்கிற பிங்கிற பிளாக் எக்ஸர்ட் பண்ணுற நார்மல் ஃபோர்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ 2 ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகுது, அதை இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராமில் வரைஞ்சிருக்கலாம். ஒரு பாயிண்ட் வச்சு அது ஏன்னு சொல்லிட்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸை எம்ஏஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது அப்பர் டைரக்ஷனில் பி கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸை நம்ம போட்டுருவோம். அடுத்து ஃபோர்ஸ் ஆன் பிளாக் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து ஏங்கிற பிளாக் இருக்கும், கீழே வந்து சிங்கிற பிளாக் இருக்கும், அது கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸ் என்ஏ அண்ட் என்சி, இது போக அதனுடைய வெயிட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ பிளாக் பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் அதனுடைய வெயிட் இருக்கும், மேலே இருக்கிற ஏங்கிற பிளாக் டவுன்வர்ட் டைரக்ஷனில் கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், கீழே இருக்கிற சிங்கிற பிளாக் கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸும் இருக்கும். அடுத்ததாக ஃபோர்ஸ் ஆன் பிளாக் பி சி எடுத்துக்கிட்டோம்னா கீழே டேபிள் இருக்குது, மேலே பிளாக் பி இருக்குது, ரைட்? அப்போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நான் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் எம்சிஜி அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் பி, மேலே இருக்கிற பிங்கிற பிளாக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் அது மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இன்னொன்று அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த டேபிள் என் டேபிள்னு கொடுக்குறான், ரைட்? கீழே டேபிள் இருக்குல்ல அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ரைட்? ஸோ மொத்தமாக சிங்கிற பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே 2 நார்மல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் ப்ளஸ் அதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே ஆக்ட் ஆகுறது 2 ஃபோர்ஸ் தான். செகண்ட் பிளாக்லையும் தேர்ட் பிளாக்லையும் அது மேலே ஆக்ட் ஆகுறது 3 ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். தட் இஸ் தி ப்ராப்ளம். Example 3.12. Consider a horse attached to the cart which is initially at rest. If the horse starts walking forward, the cart also accelerates in the forward direction. If the horse pulls the cart with force Fh in forward direction, then according to Newton's third law, the cart also pulls the horse by equivalent opposite force Fc is equal to Fh in backward direction. Then total force on cart plus horse is 0. Why is it then the கார்ட் ப்ளஸ் ஹார்ஸ் ஆக்சலரேட்ஸ் அண்ட் மூவ்ஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், ரைட்? இதை கொஞ்சம் பொறுமையாக வாசிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ், ஓகே? ஒரு ஹார்ஸும் காட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு குதிரை இருக்குது, காட்டு இருக்குது. இப்போ இந்த குதிரை இது மேலே ஒரு ஃபோர்ஸை காட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, காட் வந்து குதிரை மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போது இது ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா 2 ஃபோர்ஸும் they cancel each other அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஐ மீன் they are equal and opposite, ரைட்? அப்போது 2 ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னா அப்புறம் எப்படி இந்த சிஸ்டம் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நகருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பான், ரைட்? ஓகே, அப்போ 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று எஃப்ஹெச் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ஹார்ஸ், இன்னொன்று எஃப்சி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி காட். 2 ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த சிஸ்டம் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க, அது ரீசன் பண்ண சொல்லியிருப்பான், ரைட்? ஓகே, இப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்ட்டில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது இப்படி தான் சொல்கிறோம். திஸ் பேரடாக்ஸ் அரைசஸ் டியூ டு தி ராங் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் லாஸ். இது ஒரு பேரடாக்ஸ், இது ஒரு கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பிறகு ப்ரூஃப் கிடையாது. இதை எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணோம்னா இது தப்பு, நம்ம கன்சிடரேஷனே தப்பு அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எது சிஸ்டம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். என்ன மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது, எப்போவுமே ஒரு சிஸ்டம் நகருது அப்படின்னா அல்லது ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நமக்கு வேணும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். we should not consider the force exerted by the system. அந்த சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்போவுமே நம்ம எடுத்துக்க கூடாது. if there is an unbalanced force acting on the system, then it should have acceleration in the direction of the resultant force னு கொடுத்துருப்பான், ரைட்? இப்போ இந்த சிஸ்டமில் காட் அண்ட் ஹார்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சிஸ்டமில் எது வந்துட்டு நம்ம சிஸ்டமாக எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம
நியூட்டன்ஸ் லாஸை அப்ளை பண்ணணும். அஸ் அ ஹோல் நம்ம அப்படி பார்த்தோம்னா ஃபோர்ஸஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும், இப்போ ஆப்ஜெக்ட் நகரவே நகராது அப்படிங்கிற அசம்ஷனுக்கு வருவோம். பட் தட் இஸ் ராங் வே ஆஃப் அப்ளைங் நியூட்டன்ஸ் லாஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இது காட், இது ஹார்ஸ், இது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ரஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமாக கொடுத்துருப்பான். இப்போ நாம் ஃபஸ்ட்டு யாரை சிஸ்டமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, இஃப் வி கன்சிடர் தி ஹார்ஸ் அஸ் த சிஸ்டம், முதல்ல ஹார்ஸை மட்டும் ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கிறோம். ரைட், இப்போ இது மட்டும் தான் நமக்கு இருக்குது. மீது இது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் இப்போ ஹார்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா, குதிரையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகும். ரைட், ஸோ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் MHG அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ரோட். இந்த ஹார்ஸ் வந்து தன்னுடைய கால்கள் மூலமாக ரோடு மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ ரோடு வந்து அது மேலே ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்கும், ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும். அதை FR அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ரைட், இது போக இந்த குதிரை வந்து காட் கூட அட்டாச் ஆகிருக்குல்ல, அப்போ இந்த காட் வந்து குதிரை மேலே ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ரைட், அதுதான் பேக்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி காட்னு சொல்லியிருப்பான். ரைட், ஸோ இந்த ஹார்ஸை மட்டும் நம்ம சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம்னா there are 3 forces acting on the system. ஒன்று வந்துட்டு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது வெயிட் ஆஃப் தி ஹார்ஸ். இன்னொன்று ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ரோட். இன்னொன்று பேக்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி கார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமில் போடுறோம். இது ஹார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரைட், அண்ட் இது வந்து கார்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் FC, ரிவர்ஸ் டைரக்ஷனில். இந்த ரோடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை FRன்னு எடுத்துக்கிறோம். இந்த FRங்கிறது தான் ஃபோர்ஸ் டியூ டு ரோடு. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் எனக்கு ஆக்ட் ஆகும், எக்ஸாக்டாக பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகாது. ஏன்னா ரோடு மேடு பள்ளமாக இருக்கும். ஆமாம் தானே? ரைட், ஸோ வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, காட் கொடுக்குற ஃபோர்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, ரோடு கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. ரைட், இந்த 2 ஃபோர்ஸும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கிறதுனால ஐ கேன் ரிசால்வ் இட் இன்டு 2 காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்துட்டு FR பேரலல்னு சொல்லிட்டு, இன்னொன்று FR பர்பண்டிகுலர். ஸோ தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ரோடை 2 காம்பனண்ட்டை நான் ரிசால்வ் பண்ணிக்கிறேன், பர்பண்டிகுலர் அண்ட் பேரலல் காம்பனன்ட்ஸ். ரைட், அப்போ FRஐ தான் நம்ம இப்படி பிரித்து எழுதுறோம், இதுவாகவும் பிரித்து எழுதுறோம். ரைட், மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஹார்ஸை பொறுத்தவரையும் அதில் எக்ஸர்ட் ஆகிற அதன் மீது எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெயிட், இன்னொன்று காட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இன்னொன்று ரோடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ரோடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ஒன்று பேரலல் காம்பனண்ட், இன்னொன்று பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ரைட், இப்போ இதில் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் இதுவும் ஈக்குவல். இந்த பர்பண்டிகுலர் காம்பனண்ட் ஹார்ஸுடைய வெயிட் பேலன்ஸ் பண்ணிடும். ரைட், அப்போ மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் காம்பனண்ட்டும் FC மட்டும்தான். ரைட், இப்போ FC இந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் X ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. FR பேரலல் வந்துட்டு பாசிட்டிவ் X டைரக்ஷனில் இருக்குது. இந்த 2 ஃபோர்ஸில் எது அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் இந்த சிஸ்டம் நகரப்போகுது. உதாரணத்துக்கு ரோடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ஸ் இந்த டைரக்ஷனில் நகரும். ரோடு கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை FC காட்டு கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காட்டு வந்து நகராது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், ஸோ இங்கே அதை தான் சொல்லியிருப்பான். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ரோடு வந்து FRன்னு வச்சுக்கிறாங்க, இது எப்படிலாம் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல ஓவராலாக நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா, ஹார்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸு, காட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸோ இல்லை காட் இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸோ இங்கே பிரச்சனை இல்லை. யார் கொடுக்குற இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு. அப்போ ரோடுக்கு கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக தான் இந்த சிஸ்டம் நகரதே தவிர ஹார்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ்னால கிடையாது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஹார்ஸ் காட் மேலே கொடுக்குறதோ, காட் வந்து ஹார்ஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு கிடையாது. ஹார்ஸ் வந்து ரோடு மேலேயும், ரோடு ஹார்ஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் தான் இந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணம். அதுதான் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸுங்கிறத இந்த பேராகிராஃபில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். ரைட், the force exerted by the road can be resolved into 2 components சொல்லியிருப்பாங்க. பர்பண்டிகுலர் காம்பனண்ட் பேலன்சஸ் தி டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இங்கே தான் சொல்லியிருப்பான். இந்த பர்பண்டிகுலர் காம்பனண்ட் வந்துட்டு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிடுது. இந்த பேரலல் காம்பனண்ட் அலாங் த ஃபார்வர்ட் டைரக்ஷன் இருக்குது, இட் இஸ் கிரேட்டர் தேன் பேக்வர்ட் ஃபோர்ஸ். அது கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் நகரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ஸை சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம். இஃப் வி டேக் காட் அஸ் தி சிஸ்டம், இப்போ நான் சிஸ்டமாக யார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா காட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே 3 ஃபோர்ஸ் எனக்கு இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ இதுதான் நமக்கு சிஸ்டம், அதனுடைய வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், அது இங்கே சொல்லியிருப்பாங்க. டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் MCG அண்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ரோட். அஃப்கோர்ஸ் அது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ரோடு இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட், அது ஏங்கிறதுக்கு வி ஹாவ் ரீசன்ஸ். அண்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஹார்ஸ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் இங்கே டயக்ராமில் பார்ப்போம். ஃபோர்ஸ் ஆன் தி கார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், ஹார்ஸ் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ இது கொடுக்குற ஃபோர்ஸ் இப்படி புல் பண்ணும். ரோடு எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும்.
அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கிறதுனால ஐ கேன் ரிசால்வ் இட் இன்டு 2 காம்பனன்ட்ஸ், ஒன்று பேரலல் காம்பனன்ட், இன்னொன்று பர்பண்டிகுலர் காம்பனன்ட்னு பார்க்குறோம். ரைட், எப்போவுமே இந்த பர்பண்டிகுலர் காம்பனன்ட் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ மீதி இருக்கிற ஃபோர்ஸு பேரலல் காம்பனண்ட்டும் ஹார்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் தான். ரைட், இப்போ ஹார்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா காட் இந்த டைரெக்ஷனில் நகருமா, அப்போ ஹார்ஸ் வந்து காட்டை எழுதிட்டு போகும். ஒருவேளை ரோடு கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஹார்ஸை விட அப்படின்னா அந்த காட் அந்த இடத்த விட்டு நகராது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். Force FH vector is greater than the parallel component acting in the opposite direction. So there is an overall unbalanced force in the forward direction which causes the car to accelerate forward. அப்போ இதுலேருந்து என்ன மீன் பண்ணுறோன்னா, இப்போ நான் ஹார்ஸ் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டேன்னா ரோடு எஃப்ஆர் பேரலல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் ஃபார்வர்டாக நகரும். அதே இது காட்ட சிஸ்டமாக எடுத்துக்கிட்டேன்னா எஃப்ஹெச் அதிகமாக இருக்கணும், ஹார்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நகரும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எதை சிஸ்டமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே எந்த ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம வர முடியும். ரைட், ஸோ ஃப்ரம் சிஸ்டம் டு சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிற சிஸ்டமை பொறுத்து எந்த ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்ட் அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறத இந்த நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரைட், ஃபஸ்ட்டு ஹார்ஸ் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம், அடுத்து கார்ட் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து கார்ட் ப்ளஸ் ஹார்ஸ் ரெண்டையுமே நான் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ரெண்டுமே சிஸ்டம்னா ரெண்டு மாதம் சேர்ந்து ஆட் ஆகிக்கும். அப்போ மாஸ் ஆஃப் தி ஹார்ஸ் எம்ஹெச்னு வச்சுக்கலாம், மாஸ் ஆஃப் தி காட்டை எம்சின்னு வச்சுக்கிட்டோம். ரைட், இப்போ ரெண்டு மாஸ் இருந்துச்சுன்னா எம்ஹெச் ப்ளஸ் எம்சி. ரைட், இப்போ இந்த காட் ஹார்ஸ் சிஸ்டம் ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது மேலே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட சேர்த்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அல்லது அதனுடைய வெயிட். ஸோ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா எம்ஹெச் ப்ளஸ் எம்சி இன்டூ ஜி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஜென்ரலாக எம்ஜி இங்கே ரெண்டு மாதம் சேர்ந்ததுனால எம்ஹெச் ப்ளஸ் எம்சி. ரைட், the next force is the force exerted by the road FR on the system சொல்கிறோம். ரைட், இந்த ரெண்டும் சேர்ந்தாப்புல கிரவுண்ட் மேலே அதாவது ரோடு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்ல அதை எஃப்ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நார்மலாக எஃப்ஆரை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த டைரெக்ஷனில் இருக்க எஃப்ஆர் இட் கேன் பி ரிசால்வ் இன்டு 2 காம்பனன்ட்ஸ் பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் காம்பனன்ட். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பர்பண்டிகுலர் காம்பனன்ட் வந்துட்டு அதனுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ண போயிடும். அப்போ மீதி இருக்கிறது யாரு தான், பேரலல் காம்பனன்ட் தான். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சிஸ்டமாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எந்த ஃபோர்ஸ் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருக்குது அல்லது எதனால் இந்த சிஸ்டம் நகருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எஃப்ஆர் பேரலல். ஓகே, அப்போ இந்த எஃப்ஆர் பேரலல் அப்படிங்கிற ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தான் இந்த சிஸ்டமை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நகரப்போகுது. அப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம எதை சிஸ்டம்னு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தி அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் டிஃபர் ஆகும். ஏன்னா நாம தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ சிஸ்டமை பொறுத்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் மாறுறதுனால அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமாக தான் அந்த சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அதான் இங்கே சொல்லியிருப்பான். In this case, force exerted by the road on the system is resolved into parallel and perpendicular components. The parallel component of force is not balanced. இங்கே அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் யார் அப்படின்னா parallel component of force தான். அதனால் சிஸ்டம் என்ன ஆகும்னா இட் ஆக்சலரேட்ஸ் அண்ட் மூவ்ஸ் ஃபார்வர்ட் டியூ டு திஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ரைட், ஸோ ப்ராப்ளமை நான் சம்மரைஸ் பண்ணுறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு கார்ட் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, ரெண்டு ஒன்று மேலே ஒன்று ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போது ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் எப்படி நகரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது கன்சிடரேஷனில் தப்பாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நம்ம எது சிஸ்டம்னு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் நகருது அப்படின்னால இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இன்னொரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர்றோம். அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் யார் அப்படின்னா ரோடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை வச்சு நம்ம எதை சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் சிஸ்டம் தி அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிறது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருக்கிறோம். Example 3.13. The position of the particle is represented by y is equal to ut minus half gt square. What is the force acting on the particle? What is the momentum of the particle? இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதனுடைய பொசிஷனை இந்த ஈக்குவேஷனால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. y is equal to ut minus half gt squareன்னு. இப்போ இந்த பொசிஷன் மூலமாக அல்லது பொசிஷன் வெக்டர் மூலமாக வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அண்ட் அட் த சேம் டைம் வாட் வில் பி தி மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஸோ பொசிஷனில் இருந்து நம்ம ஃபோர்ஸ் என்ன மொமெண்டம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட், சொல்யூஷனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே டு ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் வி நீட் டு ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், ஏன்னா ஃபோர்ஸ் F is equal to ma நமக்கு நல்லாவே தெரியும், நியூட்டன் செகண்ட் லா. ஸோ இஃப் ஐ நீட் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் ஐ நீட் டு நோ வாட் ஆக்சலரேஷன் இஸ். ரைட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தி ஆக்சலரேஷன் இஸ் கிவன் பை a is equal to d square y by dt square அல்லது a equal to dv by dt. நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் பார்த்துருக்குறோம். a is equal to dv by dt. அப்போ முதல்ல எனக்கு வெலாசிட்டி வேணும்.
இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா v is equal to dy by dt அப்படிங்கிற ஈக்குவேஷனும் நமக்கு இருக்குது. ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்குறான். ஒய்யோட வேல்யூ ut minus half gt square. அப்போ dy by dtங்கிறப்ப இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாகும். இப்போ dy by dt வித் ரெஸ்பெக்ட் டு t நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துக்கிட்டோன்னா u is a constant. இப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1. அப்போ இது என்ன ஆகிடும்னா t 1 ஆகிடுதுனால ஜஸ்ட் u இருக்கும். அடுத்து இங்கே t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2tன்னு வரும். மேலே 2t இருக்கும், கீழே 2 இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் gt அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வரும். ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் v is equal to dy by dt-யை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? u minus gt அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ரைட். இப்போ இதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக மொமெண்டம் கண்டுபிடிக்கிறான். ஜென்ரலி தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் mass into velocity mv. ரைட். And we have this equation for v which is equal to u minus gt. அப்போ m into v அப்படிங்கிறப்ப m into u minus gt அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு பார்ட்டிகளுடைய பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வாட் இஸ் தி மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் எனக்கு வேணும். ஆக்சலரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன், v equal to dy by dt. அப்போ அந்த ஒய்ங்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஐ ஹேவ் திஸ் ஈக்குவேஷன். அப்போ வெலாசிட்டி வேல்யூ தெரிஞ்சிருது, அதுலேருந்து மொமெண்டம் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். The momentum of the particle is equal to m into v. இப்போ v யோட எக்ஸ்பிரஷன் வச்சு mass into u minus gt அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்துடுறேன். ரைட். இப்போ நமக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னா மொமெண்டம் தேவை, அதை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். ஆக்சலரேஷன் a is equal to dv by dtங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெலாசிட்டியோட வேல்யூ இங்கே இருக்குது u minus gt. அதை t-யை வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட். அப்போ t-யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் u is a constant. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 0-ஆக மாறிடும். அப்போ அதை விட்டுடலாம். இப்போ gt-யை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1ன்னு மாறிடும். அப்போ மீதி இருக்கிறது யார் மட்டும்தான்? மைனஸ் g மட்டும்தான். அதுதான் இங்கே போட்டிருக்கிறான். ரைட். ஸோ a is equal to dv by dt. அண்ட் டிஃபரன்ஷியேட்டிங் v எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் மைனஸ் g கிடைக்குது. ரைட். ஸோ ஆக்சலரேஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சலரேஷன் a is equal to minus g. எனக்கு என்ன தேவை? ஐ நீட் தி வேல்யூ ஃபார் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸுக்கு எக்ஸ்பிரஷன் என்னன்னா f is equal to m into a according to Newton's second law. ரைட். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ மைனஸ் ஜி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா அப்படின்னா f is equal to ma which is equal to minus mg அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். ரைட். இந்த நெகட்டிவ் சைன் எதை இம்ப்ளை பண்ணது? ஜென்ரலாக எம்ஜிங்கிறது தான் ஃபோர்ஸ், அதுதான் வெயிட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த மைனஸ் சைன் எதை சொல்லுது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் தி நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். இந்த மைனஸ் சைன் எதை குறிக்குதுன்னா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஓகே. This is exactly the force that acts on the object in projectile motion கொடுத்துருப்பாங்க. projectile motionல நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா acceleration is always going to be minus g அப்படிங்கிற கன்க்ளூஷனை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ரைட். ஸோ இந்த ப்ராப்ளமில் பை நோயிங் தி பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் நம்ம அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வெலாசிட்டி ஆக்சலரேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிகல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். And that is the end of this session, my dear students. If you have any doubts, please contact your respective teachers. Thank you.